பாரதி அவர் எங்களுக்கு அறிமுகமான நாட்கள் அப்படின்னு சொன்னால் 1947. அது அவருடைய கவிதைகள் தான், அது விடுதலை கவிதைகள். அப்போ 47 இந்தியா முழுமையும், பாரதம் முழுமையும் ஒரு கோலாகல திருவிழா நடந்தது. அது இந்திய விடுதலை. அந்த விடுதலை திருநாளை கொண்டாடுவதற்கு தமிழில் கிடைத்த மிகப்பெரிய வரங்கள் ஒன்று பாரதியினுடைய பாடல்கள். அந்த பாடல்கள் இல்லாமல் போயிருக்குமானா அந்த பாடல் உற்சாகம் என்பது அப்போதைக்கு மக்கள் மத்தியில் எழுந்திருக்காது. அரசியல் உற்சாகம் இருந்தது, ஆனால் அன்றைக்கு ஆளுங்கட்சியாக வந்தவர்களுடைய மேடை அரங்கங்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லை. அவர்கள் செயலில் இருந்தாங்க, மேடையில் அவ்வளவு இல்லை. ஆனால் அதை எடுத்து காட்டுவதற்கு மிக பெரிதாக வந்து நின்றது பாரதியினுடைய பாடல்கள் தான். அதற்கு அப்பால் பாரதியினுடைய பாடல்கள் நாங்கள் தெரிந்துக்கிட்ட பிற்பாடு சும்மா 1-2 பாட்டு விடுதலை பாட்டுகள் தான். ஆடுவோமே பொள்ளு பாடுவோமே அப்படின்ற பாட்டு, விடுதலை விடுதலை விடுதலைலாம் அது அவர் டிகே பட்டமாள் அவங்க அவர் எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா அவங்கெல்லாம் பாடின அந்த பாடல்கள் இருக்குது. அது காலங்களை கடந்து இசையால் நிற்கக்கூடியவை. அந்த பாடல்களை கேட்ட பிற்பாடு எங்களுடைய வாயை அடிக்கடி முணுமுணுக்கும் பாட்டு. அப்புறம் அன்றைக்கு வெள்ளை அரசும் கூட, அப்புறம் பிறகு வந்து ஆளுங்கட்சிகளுமே பள்ளிகள்லேயும் கல்லூரிகள்லேயும் இலக்கிய மன்றங்கள்னு ஒரு அமைப்பை வச்சுருந்தாங்க. அந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதும், அதில் பாரதி விழா கொண்டாட வேண்டும் என்பதும் ஒரு கட்டாயமாக இருந்தது. அன்றைக்கு இருந்த ஆசிரியர்களில் 2 அணியினர் இருந்தாங்க. தமிழ் ஆசிரியர்களில் வெகு குறைவானவர்கள் தேசிய உணர்வு உள்ளவர்களாகவும், கொஞ்சம் அதில் மாறுபட்ட கருத்து உள்ளவர்கள் வேறு இயக்கங்களை சார்ந்தவர்களாகவும் இருந்தாங்க. ஆனாலும் கூட இந்த பாரதி விழாவை அவர்களால் மறுக்க முடியல. பாரதி விழா நடக்கிற போதெல்லாம் இந்த தேசிய உணர்வு உள்ள ஆசிரியர்களுக்கும் அது மாறுபட்ட கருத்துள்ள ஆசிரியர்களுக்கும் கொஞ்சம் முரண்பட்ட வாத பிரதிவாதங்கள் இருக்கும். நாங்கள் அதெல்லாம் சின்ன வயதில் கேட்போம். அப்படி கேட்டால் எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா எங்களை பொறுத்த மட்டும் இன்னும் நாங்கள் ஒன்றும் தெரிந்து கொள்ளவில்லை. விடுதலை கிளர்ச்சியில் பாரத நாடு பெரிய நாடு, இந்த சுதந்திரம் நமக்கு வேணும், அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. அப்புறம் என்னென்னமோ இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க. அதில் பாரதி என்ன வர எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அவர் காலம் கடக்க நாங்கள் இந்த பேச்சு போட்டிகளுக்கு போகிற போது, மற்ற சில போட்டிகளில் கலந்த போது, அன்றைக்கு பரிசுகள் அப்படின்னு சொன்னால் அந்த புத்தகங்களை வாங்கி கொடுப்பாங்க. அதில் கிடைத்தது பாரதியுடைய புத்தகங்கள். எனக்கெல்லாம் அப்படித்தான் 1-2 புத்தகங்கள் வாங்குகிற வரம் கிடைத்தது. அதில் பாரதியை பார்க்கக்கூடிய அந்த தவத்துக்கு ஒரு பலனும் கிடைச்சது. அதை படித்து பார்த்த பிற்பாடு அவர் ஒரு வித்தியாசமான பாடல்கள் தான் முதல்ல நான் படித்தேன். அப்புறம் அவருடைய கட்டுரைகள் கிடைச்சது. இந்த 2ஐயும் படித்த பிற்பாடு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கவிஞராக இருக்கிறாரே அப்படின்னு தெரிந்தது. அப்புறம் இன்னும் மேலும் போக தேசிய உணர்வு தான் எனக்குள்ளே இயல்பாகவே அந்த உணர்வு எனக்குள்ளே ஒரு ஆழமாக வேரோடி போயிடுச்சு. அது காரணம் என்னோடு கூட இருந்த இளைஞர்கள் எல்லாம் நாங்கள் ஒரு பிரிவினர் வந்து ஒழுக்கம், சமயம், பண்பாடு, தமிழ் அப்படி எல்லாம் ஒரு உணர்வு வச்சுருந்தோம்.
அந்த பக்கத்தில் இருந்த சகோதரர்கள் வந்து தமிழ் அப்படின்னு சொன்னாங்களே தவிர மற்றவற்றில் அவர்கள் கொஞ்சம் குறைவோ அப்படின்ற ஒரு நினைவு எங்களுக்கு இருந்தது. ஒரு வேளை அதில் நாங்கள் தவறி இருக்கலாம், அல்லது அது நிறைய சரியாக கூட இருக்கலாம். அதை பற்றி இப்போ முடிவு நம்ம சொல்ல முடியாது தானே. ஆனாலும் கூட என்னை பொறுத்த மட்டும் பார்த்தா சமயம் என்பது ஒரு ஆழமான ஒரு பண்பாட்டு வேறு. அது நம்ம ஊருக்கு ரொம்ப தேவை அப்படின்னு நான் ஒரு கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவனாக வளர்க்கப்பட்டிருந்தா கூட பாரதியை படிக்க 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 என்னடா ஒரு வித்தியாசமாக சொல்கிறாரு, ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அது என்ன, அது இவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு. ஆத்தி சூடி இளம்பரை அணிந்து மோன திருக்கு முழுவன் மேனியான் கருநிறங்கொண்டு பார்க்கடல் மிசை கடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அப்படின்றாரு. அப்போ இது ரொம்ப பெரிய விஷயமாவில் இருக்குது. அப்படின்னா இதை நான் யாரிடம் போய் விளங்கிக்க முடியும்? யாரிடமும் விளங்கிக்க முடியல. என்னுடைய தகப்பன்கிட்ட கேட்கலாமானா அவருக்கு எதுவும் தெரியாது. என் தாய்கிட்ட கேட்கலாமானா தெரியாது. நான் போய் கேட்கக்கூடிய கூட்டங்களுக்கு போனால் அது ஒன்று ஒரு சைவ கூட்டமாக இருக்கிறது, வைணவ கூட்டமாக இருக்கிறது, கிறிஸ்தவ கூட்டமாக இருக்குது. அங்கே தான் நான் போக முடியும். இப்போ அவங்கவுங்க எல்லைக்குள்ளே நிற்கிறாங்க. ஆனால் ஒரு பாரதம் அப்படின்றது அந்த அகண்ட இந்த யுகத்தை அப்படி இப்படி பிரிஞ்சு இப்படி பார்க்குற போது இந்த வெளிச்சத்துக்குள்ளே போகலை அப்படின்னா இது பாரதமாக இருக்காது அப்படின்ற அந்த ஞானம், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு அது வேண்டும். நான் பாருங்கள், ஓ இதுதான் ஞானம். அதனால் முழுக்க 30 கோடி முழுமையும் ஒன்று அப்படின்னு சொல்லுகிற அந்த உணர்வு இருக்குது பாருங்கள். அந்த உணர்வு வந்த பிற்பாடு ஒரு சமய தெளிவு இருக்குது பாருங்கள். அது அவரை படித்த பிற்பாடு, திருவிக்காவை படித்த பிற்பாடு, இப்படி பல பெரியவர்கள், வள்ளல் பெருமானை படித்த பிற்பாடு, அப்புறம் அதற்கு பிறகு நான் தமிழம்மை படித்த பிற்பாடு அங்கே வரக்கூடிய ஆழ்வாராடி அதிகள், இந்த பக்கத்தில் பார்த்தா நாயன்மார்கள், அவங்கெல்லாம் படித்தவங்க வாழ்க்கை வரலாறு, அவங்க அதை படித்தா இவங்கெல்லாம் அந்த மோட்சம்னு ஒன்று இருந்தது. அங்கே போகலைன்னா வேறு யார் போவா அப்படின்ற ஒரு வினாவை எனக்கு என் மனதுக்குள்ளே எழுப்பிக்கிட்டே இருந்தேன். இல்லை அப்போது இது ஏதோ ஒரு ட்ரேடு மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த வெளிச்சத்தை அடித்தான் பாரதி, கொடுத்தான். வேறு எங்கேயும் நான் இவ்வளவு எளிமையாக இந்த கடை பள்ளத்தில் விழுந்திருக்கும் குருடரெல்லாம் வெளிப்பற்று பதவி கொள்ளணும். நான் பாருங்கள், அந்த வெளிப்பற்று பதவி கொள்வதற்கான வெளிச்சத்தை கொடுத்த பாரதி, அதை பார்த்த ஒரு பாடு அவனுடைய அணியில் நிற்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு முதல்ல ஒரு தெளிவாகி போச்சு. இந்த பொறுத்த மட்டில் ஒரு விடை கொடுத்தவன், அதனால் எனக்கு பாரதியை பிடிக்கும். சமயம் அப்படின்னா நீ எங்கே நிற்கிறாயோ அங்கே நின்றுக்க. ஆனால் எது பார்த்தாலும் இதை பூரா உன்னுடைய கதவுகளெல்லாம் திறந்து விடு. எல்லா ஞானங்களும் உன்னுடைய வீட்டுக்குள்ளே வரட்டும். எல்லாவற்றையும் ஆராதிச்சிக்க, எல்லா ஆட்களோடும் போய் பழகிக்க, எல்லாவற்றையும் வரவேற்றுக்கொள்ளுன்னு சொல்லக்கூடிய அந்த வெளிச்சருக்கு பாருங்கள். அந்த வேதங்கள்லேருந்து உபனிஷத்துக்கள்லேருந்தெல்லாம் அவன் கொடுத்து காட்டுறக்கூடிய விஷயங்களை பார்க்குறப்போ ரொம்ப பெரிய ஆள். இந்த சின்ன வயசுக்குள்ளே இவனுக்கு இவ்வளோ வந்திருக்குன்னு சொன்னால் எங்கே இருந்தோ இவனுக்கு ஒரு ஊற்று வெளுக்கு வந்திருக்கு, ஓடி வந்திருக்குது, புரிஞ்சு போச்சு. அதனால் அதில் எனக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்தவன் வந்தான். 2, அவனை பார்க்குற போது இவ்வளவு எளிமையாக எழுதுன, அநேகமாக எனக்கு தெரிய முதல்ல எழுதின ஆள் அப்படின்னா
வெகுஜனங்களுக்கு தமிழை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு கடைக்கோடி மனிதனுக்கும் கூட தமிழ் போக வேண்டும் என்பதில் ரொம்ப கரிசனை பண்ணி எடுத்துக்கொண்டவன் அவன் தான். மற்றவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னா நிறையா படிச்சிருந்தாங்க, ஒருவேளை பாரதியை விட கூட அதிகமாக படிச்சிருக்கலாம். அவங்க நிறைய படைப்பாளர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. இப்போ மகாத்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையெல்லாம் பெரிய படைப்பாளி, அதெல்லாம் அவரை குறை சொல்ல மாட்டேன் நான். ஆனால் இவனுக்கு கிடைச்சிருக்கிற வெளிச்சம் இருக்கு பாருங்க, இந்த வெளிச்சம் அங்கே கிடைக்கல. ஏன்னா அவர் ஒரு காலங்களில் நின்று கொண்டு ஒரு எல்லையிலிருந்து பார்த்தார். அப்போ அவருக்கு இந்த யுகத்தை விரிவு செய்கிற விஷயம் அவருக்கு தெரியல. அதனால் மக்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சார். இருந்தாலும் பழைய பாதையில் தான் அவங்க அந்த புலவர்களுடைய பாதையிலேயே போய்கிட்டு இருந்தாங்க. நிறைய படித்தாங்க, நிறைய தன்மையப்படுத்திக்கிட்டாங்க. அதையெல்லாம் தங்களுடைய புலமை திறத்தை வித்துவத்திறத்தை பண்டிதர்களிடையே காட்டுவதற்காக பயன்படுத்தி கொண்டார்களே தவிர பாமரர்களுக்கு போய் அதை பங்கு வைப்பதற்கும் அவர்களுக்கு பரிமாறுவதற்குமான அந்த காட்சி அவங்க செய்யலை. ஆனால் இவனும் எங்கெங்கே கனிமரங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பறித்தான். பறித்த பிற்பாடு தான் அதை சுவைத்து பார்த்துருக்கிறான். சுவைத்தது நல்லதென்று தெரிந்த உடனேயே தேடி பிடித்து தன்னுடைய பக்கத்தில் இருக்கின்றவன் துன்பம் தன்னை பார்க்க பொறாதவன் புண்ணிய மூர்த்தி அப்படின்னு முடிவு கட்டி எவன் ஏழை எவன் தன்னுடைய சராசரி மனிதன் எவனோ அவனுக்கெல்லாம் கொண்டு வந்து இந்த தமிழை விருந்து வைக்கணும் அப்படின்னு விருந்து வைத்த முதல் மனிதன் இவன் தான். அதனாலேயும் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அதற்கு அப்பால் எல்லாரும் அவர்கள் தங்களுடைய பிழைப்பு எல்லாரும் அங்கே போனாங்க, நான் உள்பட. நம்ம விமர்சனம் பண்ணி பார்க்கணும் இல்லையா? எனக்கு இறைவன் அதை கொடுக்கலை, நாம் நினச்சி பார்க்கணும் இல்லையா? திரும்பவும் நம்ம நாமே விமர்சனம் பண்ணி பார்த்தோம்னா. ஆனால் அவனுடைய அறிவுத்திறத்தையும் ஆற்றலையும் அவன் ஆங்கில புலமையையும் தமிழ் புலமையையும் படைப்பாற்றலையும் அதெல்லாம் கணக்கெடுத்து வச்சுக்கிட்டோம்னா நானெல்லாம் ஒன்றுமில்லை. ஆனால் அதை அவ்வளவையும் வைத்துக்கொண்டு முதலீடாக வைத்துக்கொண்டு அன்றைய ஆங்கில அரசிடத்து மட்டும் அவன் தன்னை போய் விட்டிருப்பான் என்று சொன்னால் பெரும் பணக்காரனாக, ஒரு பெரிய பணக்காரனாக அவன் மாறியிருப்பான். அவன் பிழைத்திருப்பான், அவன் குடும்பம் பிழைத்திருக்கும். அவன் பிழைக்க தெரியாதவன். ஆனால் தன்னை இந்த சமூகத்திற்கு கொடுத்து இந்த மண்ணை மலரச் செய்த மிகப்பெரிய கவிஞன் அவனை இந்த மனிதர்கள் நினைக்காமல் போனார்கள் என்று சொன்னால் அதற்கு பிற்பாடு தர்மத்திற்கே இங்கே இடமில்லாமல் போயிடும். அதனால தான் எனக்கு என்ன பார்க்குறேன்னு சொன்னால், இவ்வளவு ஒரு பக்கம் மனைவி, அவளையும் தூக்கி சுமந்து கொண்டு 2 பெண் குழந்தைகள், அந்த காலத்தில் அந்த சமூக அமைப்புக்குள்ளே அவர்களை வெளியே கொண்டு வருவது என்பது, அவர்களை கடைத்தேற்றுவது என்பது எவ்வளவு கடினமான காரியம். அது மட்டும் இல்லை, அந்த சமூகத்திற்குள்ளே போய் இருந்து கொண்டு அவன் அதை பிரச்சாரம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு இத்தனை வளர்ச்சி பெற்றிருக்கிற சமூகத்திற்குள்ளேயே தன் சொந்த சமூகத்தினுடைய குறைகளை சொல்லுவதற்கு தகுதி படைத்த ஆட்களும் இல்லை, தைரியமும் இல்லை. குறை இல்லையா? அவரவர் பிறந்திருக்கிற சமூகங்களில் குற்றங்கள் இல்லையா? மலிந்து கிடக்கின்றன. ஆனால் துணிந்து சொல்லுவதற்கான தைரியசாலிகள் இந்த மண்ணில் இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் முதல்ல யாராக இருந்தாலும் சரி கொண்டு வந்து போட்டு உடடா அப்படின்னு சொல்லி மேடை ஏற்றி
விமர்சனம் பண்ணி காட்டியவன். அதற்காக அவர்களை எல்லாரையும் குறைத்துட்டான்னு சொல்ல மாட்டேன். நான் ஒரு வழியை திறந்து விடுறான். நான் செஞ்சிட்டேன், நீ செஞ்சிருக்கியான்னு கேட்குறான். இப்போ நம்மளை இத்தனை காலங்கள் ஆன ஒருபாடு நாம் செய்யாமல் இருக்கிறோம். அவன் செஞ்சான், அதை அவன் பெருசு விட்டான். அதற்கும் அப்பால் இந்தியா என்பது ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதில் நான் தொடங்கினேன் பாருங்க. அதில் அவனுக்கு மற்ற புலவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு இந்த தமிழ்நாடு அப்படியே சுற்றி 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 வந்தாங்க. யார் ஆளுகிறவர்களோ அந்த ஆளுகிறவர்கள் வாழுகிற வரைக்கும் அவங்கள துதி பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இங்கே நடந்தது. இவனுக்கு அப்படி இல்லை. இன்றைக்கும் நீங்கள் அந்த காட்சியை பார்க்கலாம். புலவர்களிடையே கூட யார் ஆட்சிக்கு போகிறாங்களோ அவர்களை பற்றி புகழ்ந்து பாடி ஏதாவது பரிசுகளை வாங்கி கொண்டு போகக்கூடிய, பதவிகளை வாங்கி கொண்டு போகிற அது ஒரு மரபு வந்திருக்கு. இருக்கத்தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் பாரதி அது அல்ல. எவரானாலும் சரி அதை விமர்சனத்தில் கொண்டாந்து போட்டு அடித்து நொறுக்கி இதுதான் அப்படின்னு காட்டுறான். அதற்கு அப்பால் முதல்ல அவன் செல்ல சீர்க்கமாக சிந்திச்சு பார்த்து, இந்தியா முழுமையும் வெள்ளையர்களுக்கு அடிமை, இந்திய பெண்கள் ஆண்களுக்கு அடிமை. அப்படின்னா இந்த பெண்கள் வெள்ளைக்காரர்களுக்கும் அடிமையாக இருக்காங்க, அவன் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் அடிமையாக இருக்கிறாங்க. அப்போது 2 பேரிடத்தில் அடிமையாக இருக்கக்கூடியவங்க பெண்கள். இந்த பெண்களை விடுவிப்பது எப்படி என்பதற்கு, பெண் விடுதலையை எப்படி கொண்டு வருவது என்பதற்காக அதில் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காதபடிக்கு எவரானாலும் சரி, மகாத்மா காந்தியாக இருந்தால் கூட சரி, விமர்சனம் பண்ணுவான். விமர்சனம் பண்ணி அவன் எல்லா விஷயங்களையும் தன்னுடைய நூல்களில் எழுதி தெளிவுபடுத்தி பெண்களுடைய விடுதலையை பற்றி போராட்டம் நடத்தினவன். தன்னுடைய பெண்ணை அதற்கு பழக்கப்படுத்தியவன், தன்னுடைய மனைவியை அதுக்கு தயார்படுத்தியவன். பெண்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் அப்படின்றதில் ஒரு அழுத்தமான உணர்வுள்ளவராக இருந்தார். மற்றவங்களுக்கெல்லாம் அது எங்கள் புலவர்கள் அதில் அவ்வளோ தெளிவாக வரலை. ஏன்னா எங்கள் புலவர்கள் என்ன கருதிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க பழைய கால கணக்குகளை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு சில இனங்களில் 2 மனைவி 3 மனைவி கட்டுவதெல்லாம் பழக்கம் இருந்தது. அதை புலவர்களே கூட சில புலவர்கள் அதை தவறாக கருதவில்லை. பாரதிக்கு அப்படி உணர்வே கிடையாது. அதில் அவன் ரொம்ப தெளிவாக இருந்தான். ரொம்ப தெளிவு. ஒரு மனைவி தான். அது மட்டும் இல்லை, அது நீ எப்படி உனக்கு உண்மை உள்ளவளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுபோல நீயும் அவளுக்கு உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். அதில் ரொம்ப தெளிவாக இருந்தான். ஒன்றும் ஒருவேளை நீ கெட்டு போகணும்னு நினச்சேன்னா அவளும் கெட்டு போக உரிமை கொடு. அந்த கட்டத்துக்கு வந்துட்டான் அவன். அதை நான் அங்கீகரிப்பதில்லை. இப்போ அது முழுமையான விஷயம் சொல்லலை. ஆனால் பாரதி ஒரு வித்தியாசமாக பார்க்குறான். அது வேண்டுமென்று சொன்னான்னு சொல்ல வரல நான். ஏன்னா என்றைக்கு நீ மட்டும் சுதந்திரமாக மேய்ச்சல் அங்கங்கே போய் வரலாம், உன்னுடைய இடங்களை விசாலமாக வச்சுக்கிறியோ, இப்போ இந்த பெண்ணை நீ எப்படி குறைவாக கருதக்கூடாது. இப்போ அவளுக்கு சம உரிமை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே என்ன செஞ்சான்னா, அந்த பெண்ணுக்கு முதல்ல படிப்பை கொடுறான். அப்படின்னா அது படிப்பை கொடுத்துட்டாலே பெண்ணுக்கு விடுதலை ஓரளவு வந்துடும்.
ஏன்னா பெண் கல்வி என்பது எளிதான விஷயம் அல்ல. அதை தேடி பிடிச்சாங்க. அதில் தன்னுடைய மனைவியை சரியாக படிக்கலை, தமிழில் சரியாக எழுத தெரியவில்லை என்பதில் அவனுக்கு ரொம்ப வருத்தம் உண்டு. அதனால் அடிக்கடி எழுதுகிறான், நீ முதல்ல அதற்கும் இதற்கும் கவலைப்படுவதை விட்டு நல்ல தமிழில் எழுதுறதுக்கு பாரு அப்படின்னே கடிதம் எழுதுகிறான் மனைவிக்கு. அப்புறம் தன்னுடைய பிள்ளைகளை துணிச்சலாக இருக்க வைக்க வேண்டும். அதனால் பெண் விடுதலையை பற்றி அவர்களை பேச சொல்கிறான். ரெண்டாவது விஷயம், அதற்கு அப்பால் இந்த கைம்பெண்களுக்காக பாருங்கள், குழந்தைகள் அவர் பாரதியை எழுதுகிறாங்க. எனக்கு தெரியும் எத்தனை வீடுகளில் தொட்டிலில் கிடக்கிற பிள்ளையை தூக்கி கொண்டு வந்து தகப்பன் தன்னுடைய மடியில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு கட்டி வைக்கக்கூடிய காட்சிகளை நான் பார்த்துருக்குறேன். இது தேவையில்லை. நாளை அந்த பையன் இறந்து போயிட்டான்னா இந்த பொண்ணு விதவையாக வாழ வேண்டியிருக்கு, அவளுக்கு எதுவும் தெரியாமலேயே விதவையாக வாழ வேண்டியிருக்கிறது. அதனால் இதை நான் முழுமையாக எதிர்க்கிறேன்றார். எதிர்த்தது மட்டுமில்லை, அந்த பெண்களுக்கு ஒருவேளை திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு வந்ததுன்னா செஞ்சு வைக்கணுன்றார். அதை அவர் துணிஞ்சு சொன்ன ஒரு ஆளுன்னு சொன்னால் அந்த காலத்தில் அது மற்ற இனங்கள் அது இல்லாமல் இல்லை. கொஞ்சம் வளர்ந்த இனங்களில் மட்டும்தான் இது இல்லாமல் இருந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சொத்துக்கள் உள்ள இனங்கள் அது. சொத்துக்கள் இருப்பதுனால அதை மற்றவங்களுக்கு போயிடக்கூடாது, அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். ஏன்னா நாளைக்கு இந்த பொண்ணு அங்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் ஒரு சொத்து கேட்பா. ஒரு பிள்ளையும் பெற்றிருக்கான்னு வச்சுக்கோங்க, சொத்தும் கொடுன்னு கேட்டுட்டானா. அதனால் என்ன செஞ்சாங்கன்னா, இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பாரதி இது முடியாது, அவர்களுக்கு சொத்துரிமை வேணும், மறுமணமும் வேணும் என்று உறுதிப்பாடு செய்கிறவருக்கான் பாருங்க. அது மட்டும் இல்லை, தமிழ் இலக்கியங்கள் என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால், பெண்ணு அவள் பிறந்திருக்கிற மண்ணை விட்டு அப்பால் வெளியே போகக்கூடாது. நம்ம ஊரில் ஆண்களே கடல் கடந்து வெளியே போகக்கூடாது. கடல் கடந்து வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா அவங்கள விசாரணை பண்ணுவாங்க, சாஸ்திர விரோதம் அது. பாரதிக்கு இவருக்கு இவர் நம்ம காந்தி அந்த மாதிரி விசாரணை பண்ணாங்க, சமூக தண்டனை கொடுப்பாங்க. நேருவுக்கெல்லாம் கேட்டாங்களாம். எல்லாருக்குமே அந்த சமூக தண்டனைகள் உண்டு. ஒரு காலத்தில் அந்த விஷயங்கள் சில விளங்காமல் இருந்த காலம். பல தலைவர் எனக்கு தெரியும், அதனாலேயே வெளியூருக்கு போகவே மாட்டாங்க, வெளிநாடுகளுக்கு போக மாட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் கடல் கடந்து போகிறது அது ஒத்துக்கொள்வதில்லை அவங்க. ஆனால் பாரதி என்ன சொல்கிறான், தமிழ் இலக்கியம் பெண்கள் கடல் கடந்து போகக்கூடாதுன்னு சொல்லுது. போகக்கூடாது அப்படின்னு தமிழ் இலக்கியம் கட்டுப்பாடு பண்ணிச்சு. தொல்காப்பியத்தை உரைச்சிட்டான். அதெல்லாம் முடியாது, நீ போல அவளை வெளியே போய் சொல்லு, கடல் கடந்து போய் கல்வி கற்றுக்கிட்டு வரணுவா அப்படின்னு சொல்லி அவள் எங்கு போயும் தனியாகவே போய் கல்வி கற்று தொழில் செய்து பிழைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குற பெரிய ஆள். அதனாலே பாரதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காரணமும் அவனுக்கு ரொம்ப முக்கியம். அது அப்புறம் அதற்கும் அப்பால் அவனை பொறுத்த மட்டும் இல்லைங்க, மண்ணில் யாருக்கும் துயரின்றி செய்வேன், வறுமை என்பதை மண்மிசை மாய்ப்பேன். மற்றவங்கெல்லாம் கவிஞர்கள் பொதுவாகவே வாங்குவாங்க. ரொம்ப சின்ன கவிஞர், கொஞ்சம் குறைந்த கவிஞர்கள் மற்றவங்களும் கொடுமா அப்படின்னு தன்னுடைய மனைவிட்ட சொன்ன கவிஞர்கள் உண்டு, பழைய இலக்கியங்கள் உண்டு. ஆனால் அதற்காக எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க, வாங்கினா அவங்கவுங்க ஒரு தனி உடைமையாக தான் வச்சுருப்பாங்க. பாரதி எங்கே இருந்து இதெல்லாம் படித்தாங்க, எப்படி படித்தான்னு சொல்ல முடியாது. அவனுடைய காலத்திலேயே எல்லாவற்றையும் அங்கங்கிருந்த பத்திரிகைகளில் தேடி பிடிச்சி படித்து இதை கொண்டு வந்து ஏழை அப்படின்னு, ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை ஜாதிகள், இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப பெரிய காரியம். அதாவது அடுத்தவன் பசியோடு இருக்கிறான் அப்படின்றதுல இந்த வீட்டுக்காரன் மகிழ்ச்சி அடைகிறான்.
அது ஒரு சராசரி மனிதர்லேயும் கீழ்த்தரமான மனிதன் அவன். ஒரு சாமானிய மனிதன் உதவலாம்னு தான் நினைக்கிறேன், இல்லையா அப்படின்னு போயிடுவான் அவன். ஆனால் பாரதி அப்படி இல்லை. அவன் யாராக இருந்தாலும் சரி, தன் கையில் இருப்பதை அள்ளி கொடுக்குறான். அவன் கையில் என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு வாழ்ந்து காட்டுனா வள்ளல். அவன் கிடைச்சதை மற்ற கையில் கொடுத்துருவான், அவன் வச்சுக்க மாட்டான். வரலாறு அப்படி தான் சொல்லுது அவனை பொறுத்த மட்டும். அவன் அது எதையும் வாங்கி தான் தனக்கென்று வைத்துக்கொள்ளவும் இல்லை அவன். இப்போ அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற ஒரு உணர்வு உடையவனாக போனான். அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எழுதவும் செய்தான், வாழ்ந்து காட்டினான். அது ஒரு பெரிய ஆள். அது அப்புறம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியாவை இந்த ஜாதிய விஷயங்கள் இருக்குது பாருங்கள், ஜாதிய விஷயங்களில் ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கிட்டே வந்தான். வெளிநாட்டு சக்திகள் இந்தியாவை ஒன்று சமயத்தை கொண்டு தாக்கப் போகுது அல்லது ஜாதியை இனவாரியாக தாக்கப் போகிறது என்பதை ரொம்ப தெளிவாக கண்டுபிடித்தவன் பாரதி. ரொம்ப தெளிவாக கண்டுபிடிச்சு எழுதுகிறான். அதனால் அவன் என்ன செய்கிறான், ரெண்டு கட்சிகள் இங்கே இயங்கிக் கொண்டு இருக்கின்றன. ஒன்று இஸ்லாமிய கட்சி, இன்னொன்று திராவிட கட்சி. அப்படியே எழுதுகிறாங்க. இது எல்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், எப்படியாவது அவர்களுக்கு அடிப்படையில் ஜாதியை பற்றி திராவிட கட்சிக்கு ஜாதியில் முழு நம்பிக்கை இருக்குது. அதை இப்போ நம்ம பார்த்துட்டோம். அன்னைக்கு பாரதி எப்போ தெளிவாக சொல்லிட்டான், அவர்களுக்கு ஜாதியில் நம்பிக்கை உண்டு, ஆனால் அவங்க ஏதோ இல்லாதது போல் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் அந்த ஜாதிக்கெல்லாம் காரணம் யாரோ ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இவங்க எல்லாருமே தான் காரணம். எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ஜாதியை கொண்டாந்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஜாதி என்பது இது அல்ல, அது ஒரு தனி விவகாரம். அதை பற்றி ரொம்ப தெளிவாகவே எழுதுனான். ரொம்ப தெளிவாக பாரதி அதை பற்றி அவனுடைய கட்டுரைகளில் ஜாதினா என்ன, உயர்ந்தவன் யார், தாழ்ந்தவன் யார் என்பதை மிக தெளிவாக எழுதுகிறான். இதையெல்லாம் எடுத்து சொல்லியிருந்திருக்கணும். அல்லது அவன் அப்போயே காட்டுறான், இப்படி தமிழ்நாட்டை உடைக்கிறதுக்கு, இந்தியாவை உடைப்பதற்கு சில சக்திகள், வெளிநாட்டு சக்திகள் முயற்சி பண்ணுகின்றன என்று சொல்கிறான். ஆனால் அதனுடைய விளைவுகளை இப்போது நாம் மெல்ல மெல்ல அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதையும் நம்ம அவனுடைய தீர்க்க தரிசனம் அதையும் நம்ம யோசித்து பார்க்கணும் இல்லையா? ஒவ்வொரு கவிஞன் என்பவன் நாளை வர இருப்பதையும் புரிந்து கொண்டு சொல்லுவான். இந்தியாவை ஒற்றுமையாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் அவன் வழி சொல்கிறான். இந்தியா ஒற்றுமையாக இருக்கணும், எல்லா மக்களும் வாழ வேண்டும். அது எல்லாத்துக்கும் மேலே அவங்கவுங்க மாநிலத்தில் அவர்களுடைய மொழி இருக்கணும். இந்தியாவிற்கு ஒரு மொழி இருக்க வேண்டும் என்பதில் அவனுக்கு மாற்று கருத்தே இல்லை. அவரவர்களுக்கு அவரவர்களுடைய தாய்மொழி ஆட்சி மொழியாக இருக்கணும். அது ரொம்ப தெளிவாக இருக்கான் பாரதி. அவனைப் போல அதில் அழுத்தம் திருத்தமாக இருந்தவர்கள் என்று சொன்ன கவிஞர்களில் அவனுடைய காலகட்டத்தில் வேறு சொல்ல முடியாது. ரொம்ப தெளிவாக இருக்கான். அது மட்டுமில்லை, அவனுக்கென்று ஒரு பின்னே ஒரு பாரதியார் பரம்பரை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பாரதிதாசன் வந்தார். அவருக்கு பின்னே அவருடைய கவிதை அந்த வெளிச்சத்தில் அதிலிருந்து வளர்ந்த நிறைய கவிஞர்கள் ஏராளமாக வளர்ந்தாங்க. அவர்களெல்லாம் பாரதியை பற்றி கொண்டு படர்ந்தவர்கள். ஒருவேளை அவர்கள் மாறி போயிருக்கலாம், ஆனால் அவர்களுக்கெல்லாம் விதை முதல் அப்படின்னு சொன்னால் பாரதி தான். சிறந்த சிந்தனையாளர்களாக இருந்தாலும் சரி, சிறந்த கவிஞர்களாக இருந்தாலும் சரி, இன்றளவும் எனக்கு என்னைக்கு தெரிய இன்றைக்கும் அப்படி ஒரு கவிஞர் இன்னும் வரவில்லை. அண்மையில் வருவதற்கான அடையாளங்களும் எனக்கு தெரியவில்லை. அதனால் இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னால் பாரதி அவன்தான் தமிழை வாழ வைத்தவன்,
தமிழ் மக்களை வாழ வைத்தவன், இந்தியாவை ஒருமைப்படுத்தியவன், சமயங்களை இணைத்து பேசியவன், பெண்களை தூக்கி பிடித்தவன். அவன்தான் தொழத்தக்கவன், பின்பற்றத்தக்கவன். அதனால் அவன் பின்னே போவதிலே, அவனை தலைவனாக அங்கீகரித்து கொண்டு அவன் கரங்களை பற்றி கொண்டு நான் போவதிலே ஒரு நாளும் பின்னே போவதில்லை. அவன்தான் எங்கள் தலைவன். காலங்கள் கடந்த பிறகு இப்பொழுதெல்லாம் பாரதி ஆண்டுதோறும் கூட நினைக்கப்படுவதில்லை. அநேகமாக அவனுடைய படைப்புகள் விற்கப்படுகின்றன, நிறையாவே விற்கப்படுகின்றன. அது தெரிகிறது. ஏன்னா புத்தக திருவிழாக்களில் பாரதி புத்தகங்கள் இருக்குது, நிறையா நான் பார்க்குறேன். அதில் பெரியவர் சீனி விஸ்வநாதன் மிக அருமையான வேலையை செய்திருக்கிறார். அவர் காலங்களில் அழியாத ஒரு அதற்கு மேலே நம்ம என்ன தூக்கி பறக்கிறதுக்கு இனி ஆட்கள் வரணும், அதற்காகவும் வரணும். அது வருவதற்கு வழி இல்லாதபடிக்கே முன்னெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், ஒன்று இலக்கிய மன்றங்கள் பள்ளிகளில் நடத்துச்சுன்னு தொடங்கினேன் நான். அது இப்போல்லாம் நடத்த முடியலை. பள்ளிக்கூடங்களில் நடத்தினாலும் பாரதியை பற்றி பேசினா அங்கே கேட்பார்களா என்பது இப்போதெல்லாம் பள்ளிகளில் ரொம்ப நெருக்கடியான கட்டங்கள் தான். ஏன்னா இலக்கியங்கள் அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப போயிடுச்சு அங்கே. அப்புறம் அதற்கப்பால் வெளியில் பாரதி மன்றங்கள் அப்படின்னா எனக்கு தெரிய 3 இடங்களில் இப்போது, ஒன்று கல்கத்தாவில் ஒரு பாரதி மன்றம் ஒன்று இருந்தது, மும்பையில் ஒரு பாரதி மன்றம் இருந்தது, பாரதி சங்கம் ஒன்று இருந்தது, தமிழ் சங்கம். அப்புறம் சென்னையில் பாரதி வானவில் பண்பாட்டு மையம் அவங்க வச்சுருக்குறாங்க. நாங்கள் இங்கே கம்பன் கழகத்தோடு இணைத்து ஆண்டுதோறும் பாரதி விழா கொண்டாடுறோம். ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை முழுமையும் அவரை பற்றிய ஒரு விழா வச்சுருக்குறோம். அதற்கப்பாலே எட்டயபுரத்தில் கலை இலக்கிய பெருமன்றம் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போவும் ஏதோ நெருக்கடியில் அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவர்களால் வளர்ந்த பேச்சாளர்களை நான் ஒரு ஆள், அதெல்லாம் மறக்க முடியாது. அது அந்த மாதிரி நிறைய பேரை ஒரு காலத்தில் கலை இலக்கிய பெருமன்றம் நடத்திச்சு. இப்போ அவங்களுமே கூட முடியலை. ஏன்னா ஆட்கள் வருவது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குது. அதுக்கு இந்த கணக்கையெல்லாம் வச்சு யோசித்து பார்க்குற போது மறுபடியும் பாரதி பேசப்படுகிறவராக மட்டுமே இருந்துவிட்டு படிக்கப்படாதவராகவும் பின்பற்றப்படாதவராகவும் போய்விடுவார் என்று சொன்னால் அதில் பயனில்லை. வெறுமனே படிக்கிறது எப்படி வரும்னா, எப்போதுமே அறிஞர்கள், சுருக்கமாக சொல்ல போனோம்னா, ஒரு புரட்சிகரமான உணர்வு உடைய மக்கள், கவிஞனை மாதிரி அறிஞர்கள் மாதிரி பெரிய ஆட்கள் எல்லா மக்களுக்குமாக ஞானத்தை கொண்டாந்து கொடுக்குறாங்க. எல்லா மக்களுக்குமாக அனுபவிங்கன்னு கொடுக்குறாங்க. ஆனால் அதை என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னு சொன்னால், இது எல்லாருக்கும் போய் சேர்வதை தடுத்து விடுகிறார்கள் சிலர். அப்படி தடுப்பதில் யார் முக்கியமாக இருப்பாங்கன்னு சொன்னால் படித்தவர்கள் தான் இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதை தடுத்து அந்த வெள்ளத்தில் இருக்கின்ற நீரை தங்களுடைய மடைகளுக்கு மட்டுமே பாய்ச்சி கொள்கிறார்கள். அதுதான் நீங்கள் எந்த நூல்களை சமயத்தின் விசாரங்கள் எடுத்தாலும் சரி, அல்லது தத்துவ விசாரங்கள் எடுத்தாலும் சரி, இந்த இலக்கிய விசாரங்கள் எடுத்தாலும் சரி, இதுதான் நடக்குது. இதை ஒருபுறம் சமயம் நல்லா மக்களிடத்தில் போகிற பொழுதே இதையும் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா தான் பொதுமக்களுக்கு அது போய் சேரும். அது போய் சேருவதற்கு
பாரதி வள்ளல்களை நம்பினான், மக்கள் வள்ளல்களாக இருப்பார்கள் என்று நம்பினான். வள்ளல்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க கூட மன வள்ளல்களாக இருந்து பயனில்லை, பணர் வள்ளல்களாக இருக்கணும் அவங்க. அதனால் அவங்க கொஞ்சம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் நிகழ்ச்சிகளை அங்கங்கே ஒரு ஆண்டுதோறும் நடத்தி பாரதி நினைக்கப்படவும் பேசப்படவும் அங்கங்கே சில இயக்கங்களை முடுக்கி விடுவதற்கும் வாய்ப்பாக இருக்கும். இளைஞர்கள் நிறைய பேர் அதில் வரணும், இளம் பெண்கள் வரணும். ஆனால் இப்போதெல்லாம் அந்த கம்ப்யூட்டர் வந்த பிற்பாடு எல்லாரும் பணம் சம்பாதிப்பதிலேயே அல்லது வெளிநாட்டு பயணங்களிலேயே தங்களுடைய கவனங்களை எல்லாம் செலுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர தாய் தந்தையரும் இப்படி இருக்காங்க, பிள்ளைகளும் இப்படி இருக்கிறாங்க. எப்படி இருக்குமோ பார்ப்போம். ஆனாலும் கூட முயலுவோம், முயற்சி பண்ணி. இப்போ நீங்கள் பிள்ளைகளை இதை ஆவணப்படுத்த வேண்டும் என்று ஒரு செய்தி கொண்டாந்துருக்கிறீங்க இல்லையா, இது போன்ற சில செய்திகளை எல்லாம் செய்து அங்கங்கே எப்படியும் அது ஒரு உண்மை எப்போதும் அது மறைக்க முடியாது. சூரியனை யாராவது கை வச்சு மறைக்க முடியுமா? பாரதி சொன்ன மாதிரி அது மறைக்க முடியாது. அதனால் அந்த சத்தியம் வரும். பாரதி மீண்டும் 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 இந்த மண்ணிலே ஒரு அவதாரம் எடுப்பான் அப்படி நம்புகிறேன். அவன் எடுப்பதற்கு இளைஞர்களும் வருவார்கள், வர வேண்டும். வரும்படியாக நாம் செய்வோம், முயற்சி பண்ணுவோம். வாழ்த்துக்கள்.